لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من تقرب إليه بخصلة كان كمن أدى فريضة فيما سواه صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துவால முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்தமர்ந்து இருக்கக்கூடிய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை மது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டு 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மோமின்களுக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய சில காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சீசனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வியாபாரிகளுக்கு எப்படி ஒரு சீசன் அதிக லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சில காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அதே போன்று விவசாயிகளுக்கு அறுவடை காலம் இருப்பது போன்று மீன் பிடிக்கக்கூடியவர்கள் கடலிலே அதிகமான மீன் படக்கூடிய சில காலம் இருக்கின்றது. அது அவர்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இதை போன்று மோமின்களுக்கு அதிகமான நன்மைகளை அபரிவிதமாக அடைந்து கொள்ளக்கூடிய சில காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மோசிமுல் முஃமினீன், மோமின்களுடைய சீசன் எது? ரமலானுடைய காலம். இந்த ரமலான அடைஞ்சி அன்புக்குரியவர்களே கிட்டத்தட்ட இதனுடைய அறவாசி, இதனுடைய 15ஐயும் தாண்டி 16 நாம் இருக்கின்றோம். இந்த ரமதானை அடைவதற்கு 15 நாட்களுக்கு முன்னிருந்தே, ஷஅபானுடைய 15 அதனுடைய மகிமை, அதனுடைய பெருமதி, அதனுடைய சிறப்பு, அதனுடைய இராக்காலம், அதனுடைய பகல் காலம், அதனுடைய ஃபர்லு, அதனுடைய சுன்னத், அன்புக்குரியவர்களே ஒவ்வொன்றை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய சிறப்பை பற்றி. இந்த ரமதானை அரைவாசி பாதியை நாம் இப்பொழுது கடந்து விட்டோம். இந்த ரமதான் எவ்வளவு அற்புதமானது,
இது நிஅமத்துன் ரப்பானியா. அதாக்கும் ரமதான் முபாரக் ஷஹ்ருன் முபாரக் ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹர் ஷஹ்ருல் குர்ஆன் ஷஹ்ருஸ் ஸப்ர் ஷஹ்ருல் முவாசாத். இதை அடைவதற்காக வேண்டி துஆ செய்வோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் முபாரக்கான மாதம். இதில் ஒரு இரவு இருக்குது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ஸப்ர் பொறுமையுடைய மாதம். ஷஹ்ருல் முவாசாத் மக்களோடு அந்யோன்யமாக பழகக்கூடிய மாதம். அன்புக்குரியவர்கள், இந்த ரமதான் வாரத்துக்கு முன்னால் இருந்தே இமாம்கள், மகான்கள், சலஃபு சாலிஹீன்கள் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. கான முஅல்லி பின் ஃபதுல், யஹ்யா பின் கஸீர் துஆ செய்வாங்க. 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே அல்லாஹும்ம சல்லிம்னி ரமதான் யதுஉ 6 அஷ்ஹுர். 6 மாதங்களாக துஆ செய்வார்கள். 15 நாளாக அல்ல, ஒரு மாதமாக அல்ல, 6 மாதம். ஏன் இப்படி துஆ செய்வார்கள்? கிதாபுகளை, கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. மின் ஷித்தத்தி தஷவ்வுகிஹிம் இலைஹி. அந்த ரமதான் அவர்களுக்கு இருந்த ஆர்வம், ஆசை, ஷௌகின் காரணமாக அதில் அவ்வளோ அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இந்த ரமதானிலே அவ்வளவு அற்புதத்தை வைத்திருக்கின்றான். ஏனைய காலங்களை போன்று கிடையாது. அல்லாஹும்ம சல்லிம்னி இலா ரமதான் வசல்லிம்னி ரமதான் வதஸல்லம்ஹு மின்னி முதகப்பலா. இதை அடையவும் வேணும், அடைஞ்சு அமல் செய்கிற பாக்கியமும் கிடைக்கணும், அந்த அமலுடைய கபூலியத்தும் கிடைக்கணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ. எத்தனையோ பேர் கிட்ட வந்தாங்க ஆனால் ரமதான் அடையல. எத்தனையோ பேர் ரமதான் அடைஞ்சாங்க, 15 கடந்து இன்னும் அமலுடைய கபூலியத்தில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் வெளியில. அந்த செஞ்ச அமலும் அது அல்லாஹ்விடத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய அமலாக இருக்கக்கூடாது, கபூலியத்துக்குரிய அமலாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் அடைஞ்சி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கபூலியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 2 ஆயத்தை வைத்திருக்கின்றான். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கின்றோம், நீங்கள் என்கிட்ட திரும்பி வரமாட்டீங்க என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான் ஐ யுத்ரக சுதா. மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றானா அவன் சும்மா விடப்படுவான் என்பதா? அப்போ இந்த 2 குர்ஆன் ஆயத்தில் எங்களுக்கு விளங்குது, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை ஒரு நோக்கத்தின் பேரில் தான் படைத்திருக்கின்றான். திருப்பி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எங்கள்கிட்ட திருப்பி அல்லாஹ் எங்களை நிப்பாட்டி கேட்க போகிறான், அணுவாக கேட்க போகிறான். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீண்டு செல்லணும். மறுமை ஒன்று இருக்குது, கியாமத் ஒன்று இருக்குது. அல்லாஹுக்கும் சன்னிதானத்துக்கு முன்னால் போய்த்து நாங்கள் நிற்கணும். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை தாரான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒன்றே இருக்குது ஷைத்தான், இன்னும் ஒன்றே இருக்குது ஒரு மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய நஃப்ஸும் ஷைத்தானும். 2 விஷயங்கள் மனிதனை வழிகெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்குரிய முயற்சியை செய்து. அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இரக்கம் வேண்டா. அன்புக்குரியவர்கள், ரமதானுடைய 1வது நாள் அடைஞ்சோடனே அல்லாஹ் ஒரு எலான் பண்ணுறான். ரமதானுடைய 1வது நாள் நைட்டில் ஒரு எலான் என்ன? யா ரித்வான் இஃப்தஹ் அபுவாபல் ஜினான் வயா மாலிக் அக்லிக் அபுவாபல் ஜஹீம் வயா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்த் فاصفد مرضة الشياطين غلهم بالأغلال ثم قدسهم في البحار. இது எலான் 1வது நைட்டில் பண்ணப்படுது. ரமதானுடைய ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன செய்யப்படுது? இந்த எலான்
சொர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ரித்வான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய அனைத்து வாயில்களையும் திறந்திருக்கிறார். மாலிக் நரகத்துடைய அனைத்து வாயில்களையும் மூடிடுங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வயா ஜிப்ரீல் இஹ்பிதில் அர்த் பூமிக்கு போங்க ஃபஸ்பத் மரதத் ஷயாத்தீன் ஷைத்தானுடைய அனைத்து பட்டாளத்தை பிடிங்க. குல்லஹும் பில் அக்லால் சுமக்திசு ஃபில் பிஹார் அவர்களுக்கு விலங்கு போட்டு கடல்ல கொண்டு போய் நடுக்கடல்ல கொண்டு போய் போடுங்க. ஷைத்தான் இல்லை. ரமதான்ல நாங்க இருக்கிறோம், ஷைத்தான் இல்லை. ரமதானுடைய முதலாவது நாள் வந்துட்ட அன்புக்குரியவர்களே அற்புதமாக இருக்குது. ஜும்மாவுக்கு கூடக்கூடிய கூட்டம் சுபகுடைய தொழுகைக்கு வந்திருக்குது. முதலாவது நாள் ரமதான்ல. அதே நேரத்தில் மறுமுனையில் கொஞ்ச நாள் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் போக போக குறையுது. கூட்டத்துடைய எண்ணிக்கைகள் குறையுது. திருப்பி மறுவா கடைசி பகுதி ஆகிற நேரம் அதிகரிக்குது. தராவீஹுடைய எண்ணிக்கை முதலாவது நாள் எப்படி இருந்துச்சு, இப்போ 15 பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே, குறைஞ்சிட்டு. ஃபர்லுக்கு சுபகுக்கு ஜும்மாவுக்கு கூடின கூட்டம் இல்லை, இப்போ குறைஞ்சிட்டு. அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டு ஷைத்தானுக்கு விலங்கு போட்டு கடலில் கொண்டு போய் போடப்பட்டு இருக்குது. 11 மாசமாக 11 நிமிடமாக போடப்பட்ட ஃபேன் 12வது நிமிடம் ஆஃப் பண்ணப்பட்டா அந்த ஃபேன் கொஞ்ச நேரம் சுற்றி கொண்டிருந்து, கரண்ட் கனெக்ஷன் இல்லாமல் சுற்றி கொண்டு இருந்துட்டு தான் அந்த ஃபேன் அப்படியே நிற்கும். 12வது நிமிஷமும் சுற்றும். 11 நிமிஷம் போடப்பட்ட ஃபேன் 11 மாதமாக ஷைத்தானுக்கு வழிபட்டு இந்த நஃப்ஸ் என்ன செய்தன்னா 12வது மாதம் ஒரு மனிதன் ரமதானுடைய காலம் ஷைத்தானுடைய தொடர்பு இல்லை, கனெக்ஷன் இல்லை, ஷைத்தானை கொண்டு போய் கடல்ல போட்டிக்குது. ஆனாலும் மனிதன் பாவம் செய்கிறான், நோன்ப விடுறான், தண்ட நஃப்ஸ் இச்சைக்கு வழிபடுறான், பாவத்தில் ஈடுபடுறான். ஷைத்தானுடைய டச் இல்லை, கனெக்ஷன் இல்லாமல். அன்புக்குரியவர்களே, இப்போ ஷைத்தானை எடுத்தது என்னத்துக்கு அல்லாஹ்? நாங்கள் நல்லவர்களாக மாறணும், பாக்கியசாலிகளாக மாறணும், நாங்கள் நரகத்துக்கு வைத்திடப்படாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை குர்ஆனுடைய ஆயத்துக்கு நாங்கள் உள்ளாகிடக்கூடாது. நரகவாசிகளாக நாங்கள் ஆமுறது அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. நாங்கள் சுவர்க்கவாசிகளாக ஆக வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரமதானை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, ஷைத்தான் அப்படியே கலட்டி எடுத்துட்டு இப்போ நப்சும் என்ன செய்தண்டா, பாவத்தில் இருக்குது, பழக்கப்பட்டு இருக்குது, ஷைத்தானுடைய கனெக்ஷன் இல்லாமல் பாவத்தில். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இந்த நோன்பை நாங்கள் ஏன் தந்திக்கிறோம் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் உண்மையான தக்குவாதாரியா இந்த தக்குவாவை பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம். அன்புக்குரியவர்களே, ஹராத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதான். ரமதான்ல 3 விஷயம் பகல் காலத்தில் ஹராம், ஏனைய காலங்களில் ஹலால். நோன்பு திறந்ததுக்கு பின்னால ஹலால், குடிக்கிறது, சாப்பிட்றது, மனைவி கிட்ட போறது. அன்புக்குரியவர்களே, இது 3 ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சு கொண்டு ஹலாலாக்கப்பட்ட 3 விஷயம் ரமதான்ல ஹராமாக்கப்பட்டிருக்குது. ஏன்? ஹலாலான 3 விஷயத்தை ஹராமாக்கி தந்தா ரொம்ப பக்குவமாக இருக்கிறோம், சாப்பிட்றோம் இல்லை, குடிக்கிறோம் இல்லை, அன்புக்குரியவர்களே உடல் உறவு கொள்றோம் இல்லை. ஹலாலான 3 விஷயம், அது நோன்பு சுபவுடைய அதான்ல இருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும். அன்புக்குரியவர்களே, அல்ல இந்த பயிற்சியை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரான். இந்த பயிற்சியில 15-16 நாளை கடத்திட்டோம். யாரும் சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. வந்திருக்கக்கூடிய சின்ன புள்ள, சின்ன குழந்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளால தண்ணி வச்சிருக்குது, ஆப்பிள் வச்சிருக்குது, ஆரஞ்சு வச்சிருக்குது, புள்ள நோம்பு பிடிச்சிட்டு இருக்குது, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. தனி அறையில அந்த புள்ள தண்ணி எடுத்து குடிக்காது. நாங்கள் யாரும் குடிக்க மாட்டோம். ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, சிகரெட் குடிக்கிறவன் வெப்பமே உதாரணத்துக்கு
அவர் கூட என்ன செய்ய மாட்டார், நோன்பு காலத்தில் குடிக்க மாட்டார், விட்டிப்பார். ஏன்னா நோன்பு குடிச்சிட்டு சிகரெட் குடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவரும் என்ன செய்ய மாட்டார், தண்ணியை குடிப்பாரா? நோன்பு காலத்தில் யாரும் பார்க்க, நோன்பு தண்ணியை குடித்தா நோன்பு முறியுமே, சாப்பிட்டா நோன்பு முறியுமே, குடிக்க மாட்டான். தனிமையில் குடிக்க மாட்டான். யாரும் பார்க்காத இடத்துல குடிப்போமே, குடிக்க மாட்டான். ஏன் காரணம்? அல்லாஹ் பார்த்துக்கொண்டீங்க. இந்த பயம் இந்த சாப்பாட்டிலையும் குடிப்புலையும் வருது. சாப்பாட்டிலையும் குடிப்புலையும் அன்புக்குரியவர்களே இந்த இச்சையிலையும் வருகின்றது. இந்த ரமலான் காலத்தில் அல்லாஹ் இதுக்கு பேர் தான் சொல்றான் தக்குவா. உண்மையிலே தக்குவா தான். அல்லாஹ் பார்க்குறான் என்று சொல்லக்கூடிய பயம். குடிச்சா, சாப்பிட்டா, உடல் உறவு கொண்டா எங்கட நோன்பு முறிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற இந்த சாப்பாட்டையும் பசியையும் தாகத்தையும் கிடையாது. 11 மாதமாக நான் உனக்கு பொய் பேசுறதை ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். 1400 வருடங்களாக மியூசிக், வட்டி, காதை பாதுகாரு, வாயை பாதுகாரு, நாவை பாதுகாரு, புறம் பேசுறதுலேருந்து நீ உன்னைய பாதுகாரு, அடுத்தவங்களை பற்றி பேசுறதுலேருந்து பாதுகாரு, பாவத்திலிருந்து பாவத்தை பார்க்கறதுக்கு உன்னைய பாதுகாரு. 1400 வருடமாக ஹராமாக்கப்பட்ட விஷயம் 11 மாதம் 12வது மாதமும் ஹராமாக்கப்பட்ட இந்த விடயம், இந்த விடயத்திலிருந்து உனக்கு தரப்பட்ட இந்த குறுகிய காலம் இருக்குதே, உலகத்துடைய கொஞ்ச காலம், இந்த காலத்தில் நீ உன்னைய பாதுகாத்து அல்லாஹ் பார்க்கிறார் என்று சொல்ற பயத்தில் நீ போய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் கதைக்கக்கூடாது, ஹராமான பார்வைகள் பார்க்கக்கூடாது, ஹராத்தை கேட்கக்கூடாது, ஹராமான எடிக்ஷன்ல இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நன்மைகள் அதிகம் எவ்வளவு வேணுமானாலும் ஒரு தக்குவா தாரியாக நாங்கள் ஆகணும்னு சொன்னால் ஒரு பாவத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் விடுவோம். ஒரு பாவமும் செய்யக்கூடாது. தக்குவா தாரியினுடைய வரையறை என்னென்னா, நாங்கள் ஹுதுபாவை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் உங்களால் ஏழுமா உங்களோட தாக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நீங்கள் ஃபர்ல தொழுக கடமை, ஃபர்லான நோம்பை பிடிங்க கடமை. உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ தராவி தொழுங்க, கியாமுல் லைல் தொழுங்க, நல்ல சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. உங்களோட தாக்கத்துக்கு ஃபர்லை தாண்டி செய்யலாம். ஆனால் பாவத்துக்கு, ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு வல்லாமை தரல. ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் செய்வோம். அன்புக்குரியவர்களை, இந்த ஒரு பாவத்தையும் நான் விடணும். ஷேக் அப்துல் கனி பூரி ரஹிமஹுல்லாஹ் பாகிஸ்தானில் ஒரு வாகனத்தில் பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. ஏசி போட்ட ஒரு வாகனம், ஒரு காரில் வெப்பமே பிரயாணம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஒரு வேனில் பிரயாணம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஃபுல் ஏசி போட்ட பட்டிக்கு கடுமையான சூடு பாகிஸ்தானில் பஜாரில் வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நேரம் கடுமையான சூடு, வாகனத்தில் ஃபுல் ஏசி போடப்பட்டிருக்குது. ஆனால் வாகனம் கூலாவது இல்லை, எல்லாருக்கும் சூடு ஹீட்டாக இருக்குது. என்னப்பா இது? இப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, என்ன ஏசி போட்டு தான் இருக்குது, வாகனம் கூலாவது இல்லை. இப்போ இவர் முன்னுக்கு இருந்தார். முன்னுக்கு இருந்து பின்னுக்கு இருக்கக்கூடிய அவருடைய ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் சைடெல்லாம் பாருங்கள், உங்களோட யார்கிட்ட சரி சட்டஸ் ஜன்னலிக்குதே, கொஞ்சம் சரி திறந்திக்குதான்னு கொஞ்சம் பாருங்கள். அப்படி ஒருத்தர் பார்த்தா அவருக்கு சைடில் இருக்கக்கூடிய சட்டஸில் சின்னோர் கொஞ்சம் லைட்டாக திறந்திக்க, சின்னொரு ஓட்டை அப்படியே மூடிட்டான். எல்லாம் பெசாமல் இருந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தால் நாங்கள் அதை அப்படியே ஆழமாக யோசிக்கல. பெரியார்கள் இதை அப்படியே மார்க்கத்தோடு டச் பண்ணி யோசிப்பாங்க. இவர் சொன்னார், பாருங்க, முழு சூட்டில் ஃபுல்லுக்கு ஏசி போடப்பட்டு இருக்குது. வாகனம் ஃபுல்லாக கூல் ஆகணும், நல்ல கூல் ஆகணும். ஆனால் வாகனம் கூல் ஆகல. காரணம் என்ன? இந்த சின்ன ஓட்டையால் ஏசி வெளியே போயிட்டு கொண்டு இருக்குது. சின்ன ஓட்டையால் ஏசி வெளியே போயிட்டு கொண்டு இருக்குது. அதனால் வாகனம் கூல் ஆகல. இதை போல தான் நாங்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தஹஜ்ஜுத் தொழுகிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், நோம்பு குடிக்கிறோம், உம்ரா செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். மறுபக்கம் எங்களோட ஓட்டை, ஒரு சின்ன ஓட்டையால் பாவத்தை செய்கிறோம். ஒரு பாவம் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒரு எடிக்ஷன். இதை என்னையால் உடையலாம்.
ஒரு பாவம். ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்தோடு நான் கேட்போம், அடுத்தவங்களாம் பார்க்க தேவையில்லை. அந்த ஒரு பாவத்தை நான் விட்டாத்தான் உண்மையான அல்லாஹ் சொல்லக்கூடிய லஅல்லகும் தத்தகூன் அந்த சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த தக்குவாவை தான், இந்த பாவத்தை நீங்களும் உன்னோட வாழ்க்கையில் நீ இந்த பாவத்துடன் இந்த என்ன செய்யுது, இந்த நூறு இந்த பாவத்தின் காரணமாக நாங்கள் செய்யக்கூடிய அமலுடைய நூறு எல்லாம் அப்படியே அதால் வைத்து கொண்டே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரு தெரியுமா? அவுலியா என்று சொல்லுவோம் தானே. அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலிமார்கள் யாரென்றா அவர்கள் தக்குவாதாரிகள் என்று அல்லாஹ் சொல்றான். தெளிவான குர்ஆனுடைய ஆயத்து. தக்குவாதாரிகள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அப்போ தக்குவாதாரிகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகலும். அப்போ தக்குவாதாரியாக யாருக்கு ஆகலும் என்றால் வாழ்க்கையில் ஒரு பாவமும் செய்யக்கூடாது. எங்களோட தாக்கத்துக்கு எங்களுக்கு நன்மை செய்யலும், ஆனால் எங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். எவ்வளோ பாவங்கள் எங்களால் நடந்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காக சந்தர்ப்பத்தால் தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நடந்தார். எனவே பாவத்தை செஞ்சு 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 நாங்கள் சாப்பாடை விட்டுட்டோம், தாகத்தோடு இருக்கிறோம், பாவத்தை செஞ்சு கொண்டே நாங்கள் பசியோடு இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல தமா கம் மின் சாயிமின் லைஸ லஹு மின் தயாமிஹி இல்ல சஹர். சஹர்ல எழும்பி கஷ்டப்பட்டு திண்டு கொள்ளவும் மேலா தின்றாரு, தாகத்தோடு இருக்கிறார். எவ்வளோ நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சாலும் ஒரு தாகத்தோடு தான் இருக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையில மல்லம் யதா கௌல ஸூர், இவர் மோசமான பேச்சை விடல. வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவருடைய சாப்பாட்டை குடிப்பையும் அவர் விடுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. மோசமான பேச்சு, பொய், புரட்டு, அல்லாஹ்க்கு மாற்றமான ஹராமான பேச்சுக்கள், செயற்பாடுகள் செஞ்சு கொண்டு இவர் தாவிச்சிக்கிறதுல குடிச்சு, அதாவது பசியோடிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்புரியவர்களே, சுருக்கமாக முடிச்சு கொள்வேன். குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் தான் எங்களுக்கு இன்னும் 16 நாள் முடிஞ்சு எப்படி 16 நாள் போயிடுச்சோ தெரியா, 16 நாள் எப்படி போயிட்டோ தெரியா. நாங்கள் அன்புக்குரியவர்களே 30 நாளில் இன்னும் 14 நாள் இருக்குது கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நாங்கள் பிளான் பண்ணோம். ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணினவங்க இருப்பாங்க அமலுக்கு. இதை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தா திட்டம் போட்டு செயல்படுறதுக்குதே இதுதான் மிகப்பெரிய அறிவு. லாகல கத்தத்பீர், சிந்தித்து செயல்படுவதை விட திட்டம் போட்டு பிளான் பண்ணி செயல்படுறதை விட ஒரு அறிவு கிடையாது. இது மூமின்களுடைய சீசனா. மூசிமுல் மூமினி திட்டம் போடணும். நான் எவ்வளோ குர்ஆன் ஓதுறேன், என்னை தொழுகை எப்படி பாதுகாக்கிறேன், என்னை சஹர் எப்படி, என்னை இஃப்தார் எப்படி, என்னை சதகாக்கள் எப்படி, என்னை இத்திகாஃப் எப்படி. இந்த அமல்களோட பிளான் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கு பிளான் பண்ணணும். பிளான் ஒன்று பண்ணலண்டா குர்ஆனை எடுக்கவே மாட்டோம், ஓதவே மாட்டோம், எப்பயோ எடுப்போம், எப்படியோ. அன்புக்குரியவர்களே, சில மக்கள் குர்ஆனுடைய மாதம் குர்ஆனை திளைச்சி இருப்பாங்க. குர்ஆனை பற்றி பேசுறேன்டாலே அன்புக்குரியவர்களே, அதுக்கே தனி தலையங்கமாக பேசலாம். குர்ஆனை வச்சு பார்க்குற நேரத்திலே 4 கூட்டமாக பிரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப். குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஆனா அல்லைல் வானா அன்னஹார், இரவு பகலாக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவங்க உம்மஹுலுல்லாஹ், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள், ஹாஃபில்மார்கள். குர்ஆன் எந்த நேரம் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. 6666 ஆயத்தில் மனப்பாடம். ஒரு நாளைக்கு ரமதான்ல 5 ஜுஸு 10 ஜுஸு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். குர்ஆனுடையதான் பெரிய பாக்கியசாலிகள். இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளா? அடுத்தது அன்புக்குரியவர்களே, 2வது ஒரு கூட்டம் இருக்குது. குர்ஆன்
குர்ஆனை கொஞ்சம் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பற்றி, கொஞ்சம் ஓதக்கூடிய கூட்டம். எங்களால் கொஞ்சம் தான் ஓதிடும், 2 பக்கம் 3 பக்கம் 5 பக்கம் முடியுமா நல்லா ஓதுறது. இவங்களும் பாக்கியசாலிகள் தான். இவங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா தொடர்ந்து ஓதுறாங்களே, கொஞ்சம் ஓதினாலும் தொடர்ந்து ஓதுறாங்களே. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, குர்ஆன் ஓத தெரியா. என்ன செய்யற ஹஸரத், எங்களுக்கு ஓதவே தெரியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மூணாவது கூட்டத்தை பற்றி, வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டா காது தாழ்த்தி கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மதீனாவில் ஒரு வாலிபர் குர்ஆன் ஓத தெரியா, ஓதக்கூடிய ஹாஃபில்மார்களோட என்ன செய்வார், வந்து ஓதுறதை கேட்டுக்கொண்டிருப்பார், வளமையாக வருவார். சஜிதாவுடைய ஆயத்து வருகுது, ஹாஃபில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபில் எழும்பி சஜிதா செய்கிறாரு. இவருக்கு பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர் இருக்கிறாரே ஓத தெரியாம, அவரும் வந்து அதே போல சஜிதா செய்கிறார். ஃபகாவல் காரி, ஓதினவர் எழும்பினார். ஒலம் யகுமில் முஸ்தமி, கேட்டுக்கொண்டிருந்தார், ஓத தெரியாம போயிட்டு அவர் எலும்பல்ல மௌத்தாயிட்டாரு, சுஜூதுல மௌத்தாயிட்டார். குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியா, கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஃபகாமல் காரி ஒலம் யகுமில் முஸ்தமி, கேட்டவர் எலும்பல்ல, சுஜூதுல அல்லாஹ் மௌத்தை கொடுத்தான். ஏன்? குர்ஆன் ஆசை. வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் கிடைச்சதா இல்லையா? அந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான். நாலாவது கூட்டம், அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் யாரும் ஆகக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. குர்ஆன புறம் தள்ளக்கூடிய கூட்டம், குர்ஆனை ஒதுக்கக்கூடிய கூட்டம், குர்ஆனை வாழ்க்கையில் எடுக்கவே இல்லை. ரமதான் வந்தும் இன்னும் தூசி தட்டல்ல குர்ஆன, மஹ்ஜூரா, குர்ஆனை எடுக்கவே இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். இப்படி 4 கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். குர்ஆன்லே இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறான். எனவே அன்புக்குரியவர்களை அதிகமாக குர்ஆன் ஓதுவோம். ஃபர்லு தொழுகை நல்ல சந்தர்ப்பம். 40 நாளைக்கு இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ணாம ஃபர்லாக இமாம் ஜமாத்தோட தொழுதா 2 விதமான ஷஹாதா சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஒன்று நரகத்தினுடைய விடுதலை சர்டிஃபிகேட், இன்னொன்று முனாஃபிக் தனத்தினுடைய விடுதலை சர்டிஃபிகேட். ஒரு சுன்னத்தை செய்றாரு மன் தக்கர்ரம இலைஹி பிஹஸ்லத்தின் கான கமன் அஜா ஃபரீதத்தன் ஃபீமா சிவா. ஃபர்லுக்குரிய கூலி, சுன்னத்துக்கு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுக்குரிய கூலி. சஹர் நேரத்தில் சஹாரு செய்வோம், சஹாரு சுன்னத். தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. தஹஜ்ஜத்துடைய அமல், துஆ, இஸ்திக்ஃபார், சஹர், இந்த அமல்கள் எல்லாம் சஹருடைய நேரத்தில் செய்வோம். இஃப்தாருடைய நேரம், அந்த நேரத்தில் துஆ. ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. اللهم لك صمت يا واسع الفضل اغفر. அதே போல அன்புக்குரியவர்களே, இஃப்தார் கொடுக்கிறது, அடுத்தவங்க இஃப்தார் கொடுக்கிறது, அது பெரிய பாக்கியம். இஃப்தாருடைய நேரத்தை அவசரப்படுத்துறது, இப்படி நிறைய சுன்னத்துகள் அந்த நேரத்தில் இருக்குது. அதிகமான சதக்கா இந்த காலத்தில் நாங்கள் செய்யும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா புயல் காற்று இருக்கின்றதை அதை விட வேகமாக சதக்கா கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுத் அஜ்வதுன் நாஸ் பில் கைர், நல்ல விஷயங்கள்ல எல்லாத்திலையும் அஜ்வதுன் நாஸ் அஹ்ஸனுன் நாஸ், மிக அழகானவங்க, மிக கொடை கொடுக்கக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி பகுதியில் இஅ்திகாஃப், இந்த அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. கடைசி பகுதியில் லைலத்துல் கத்ருடைய அமல் அன்புக்குரியவர் கடைசி பகுதியில் தான் இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவு, அதெல்லாம் நாங்கள் அடையிறதுக்கு அதிகமாக மும்புறமாக முயற்சி செஞ்சு அதிகமான அமல் இபாதத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. துஆவுக்கு அல்லாஹ் கபூலியது. அதே போல 600 லட்சம் பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலையை கொடுக்குறான்.
இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், மஃபிரத்துடைய 10 நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ் கேட்போம். கேட்கலன்னா கிடைக்காது. கேட்டா 600 லட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இஃப்தார்லையும் 10 லட்சம், 30 நாளைக்கு 300 லட்சம், கடைசி நாள் 30வது நாள் 300 லட்சம். எப்படி 30 நாளைக்கு ஒரு கணக்கோ 30வது நாள் 300 லட்சம், 600 லட்சம் பேருக்கு. فإذا كان آخر يوم من شهر رمضان أعتق الله عز وجل بقدر ما أعتق من أول الشهر إلى آخر. அதே போல 4 பாவத்திலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். 4 பாவம் செஞ்சு கொண்டிருப்போம் என்றா, அதில் கண்டினியூவாக இருப்போம் என்றா, லைலத்துல் கதிர் இரவு வந்தாலும் மன்னிப்பில்லைன்னு சொல்லப்படும். இப்போ இருந்து தௌபா செய்யும். அதில் ஒன்றுதான் முதுமின் ஹம்ர், மதுபானம், இன்டாக்சிகன். 2வது அஹ்குல்லில் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செஞ்சு கொண்டே ரமதானை முடிக்கிறாரு. மதுபானத்தை விடலை, முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை, நோம்ப முடிக்கிறாரு. அல்லாஹ் லைலத்துல் கதிர் மன்னிக்க மாட்டான். காத்திர் ரஹீம், உறவு துண்டிச்சவன், உறவு துண்டிச்ச நிலைமையில ரமதான் முடியுது, மன்னிப்பில்லை. அல் முஷாஹின் முசாரின், கோல் சொல்லிக்கொண்டு, கோல் மூட்டிக்கொண்டு இப்படி நேரம் காலம் கழியுது. என்ன சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான்ல மன்னிக்க மாட்டான். லைலத்துல் கதிர் இரவு வந்தாலும் மன்னிப்பில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல அமல்களை வடிச்சு அமல் செஞ்சு இந்த பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதான்ல எங்களுக்கு